பிராணாயாமம் அப்படிங்கிற அற்புதமான இந்த மூச்சு பயிற்சி மூலமாக ஒரு மனிதன் ஒரு மகா மனிதனாக தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதை உணர்த்தி பல பல அற்புதமான சிஷ்யர்களை உலகம் முழுவதும் உருவாக்கி சித்த வித்யா கிரியா அப்படிங்கிற அற்புதமான அந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த அற்புதமான மகான் தான் ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர். குற்றாலத்தினுடைய ஐந்தருவி சுவாமிகளோட சமாதியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம தரிசனம் பண்ணி ஒரு காணொலி போட்டிருக்கோம். அது போலவே ஸ்ரீ ஓம்நாத சுவாமிகள் அப்படின்னு திருக்கச்சூர் பக்கத்தில் கூடிய ஔஷதகிரி அப்பூர் மலைன்னு இதற்கு பெயர். இந்த இடத்துல கூடிய ஓம்நாத சுவாமிகள் பார்த்துருக்கோம். இவா எல்லாருமே நேரடியாக ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சரிடமிருந்து தீட்சை பெற்று இந்த உலகத்திற்கு இந்த பிராணாயாமம் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள். ஒரு முறை இந்த மகான் கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னால், ஒரு யோகியுடைய உடம்பு எவ்வளவு ஒரு வலிமை படைத்தது அப்படின்னு இந்த மகான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு இந்த மகான் ஒரு செய்முறையை செய்து காமிக்கிறார். 32 கிலோவாட் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை அவர் நேராகவே போய் அவரோட கையால் தொடுறார். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எதுவும் இவருக்கு எதுவும் ஆகலை, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எதுவும் ஆகலை. ஏன் நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒன்றும் ஆகவில்லை அப்படின்னு சொன்னோம்னால், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பழனியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மானூர் சுவாமிகள் அப்படிங்கிறவர் அவர் டிரான்ஸ்ஃபார்மர் வேறு விழுந்தபோது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுன்னு தான் பார்த்தோம். மானூர் சுவாமிகளுக்கு ஒன்றுமே ஆகலை. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. மானூர் சுவாமிகளோட சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டது. மானூர் சுவாமிகள் பழனிக்கு கிட்ட 8 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அற்புதமான மானூர் க்ஷேத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். சித்தர்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த 33 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒன்றும் ஆகவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கேட்குறார், அந்த வெடிகுண்டெல்லாம் விழுந்தால் இந்த சித்தருடைய உடம்புக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமா, சிதறி விடுமா அப்படின்னு ஒரு பக்தர் அவருடைய அறியாமையில் கேட்கும் பொழுது அவர் கையில் ஒரு கத்தியை கொடுக்குறார். கத்தியை கொடுத்து இப்பொழுது என்னை வெட்டிப்பார் அப்படின்னு பார்க்குறார். சொல்லும் பொழுது அவர் அந்த உடம்பு அப்படியே வஜ்ரம் போல் இருந்தது. வெறும் ஒரு ஒளிதான் ஏற்பட்டது. அப்படின்னால் அந்த தேகம் எவ்வளவு வலிமை பெற்றுள்ளது. இதையெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னால் பிராணாயாமம் அப்படிங்கிற அற்புதமான அந்த கிரியை மூலமாக சாத்தியப்பட்டது அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்தியவர் ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர். இந்த மகான் உடைய வாழ்க்கை பார்த்தோம்னால் எங்கே தொடங்குறது, இந்த முக்கியமான ஸ்தலம் எது அப்படின்னா, கிட்டத்தட்ட மானூர் சுவாமிகளுக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னால், ஞான குழந்தையாகப்பட்ட முருகப்பெருமான் திரு ஆவினன்குடி அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம், அந்த பழனியம்பதி இருக்கு இல்லையா, அந்த பழனியம்பதியிலிருந்து தான் இவர்களுடைய பயணம் எல்லாமே தொடங்கியதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மகான் வள்ளல் பெருமானுடைய மரோ அவதாரம் அப்படின்னும் போகர் பெருமானோட மரோ அவதாரம் அப்படின்னும் இவரோட பக்தர்கள் எல்லாம் கருதுகிறார்கள். இந்த மகானோட ஜனனம் கேரளத்தில் நடக்கிறது. இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னால் ராமன் நம்பியார் அப்படின்னு. இவர் ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறக்கிறார். எப்போவுமே இவர் சைவ உணவை மட்டுமே உட்கொள்ளக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறக்கிறார். வடகரை அப்படிங்கிற அந்த கேரளா இந்த பூமியில் அவரோட ஜனனமாகிறது. இவர் சின்ன வயசுலேருந்தே கேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்குகிறார். எப்பொழுதுமே எல்லாவற்றிலுமே நேர்மையை கடைபிடித்து கொண்டே வரார். இப்படி அவருடைய மனம் இருந்த காரணத்தினால் அவர் ஒரு காவல் அதிகாரியாக ஒரு பணியில் சேர்கிறார். அவருக்கு திருமணம் ஆகிறது. திருமணம் நல்லபடியாக அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை அவருடைய மனைவி அவர் மீது ரொம்பவும் அனுபவித்தால், இவரும் மனைவி மீது அனுபவித்திருக்கிறார். ஒரு முறை அவருடைய மனைவி இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். முடிந்தால் தாங்கள் எப்படியாவது பணியிலிருந்து கொஞ்ச நாள் விடுப்பெடுத்து கொண்டு என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்து கேட்கிறார். சுவாமியும் அது சரி, அது மாதிரியே சுவாமியும் அதுக்கு போல் சில நாட்கள் விடுபடுத்திக் கொள்கிறார். அவரோட வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தோடனே அந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. சுவாமிகளை அப்படியே உட்கார வைத்து அவரோட பாதங்களுக்கெல்லாம் பூஜை செய்து அவரை வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று அவருக்கு நல்ல ஒரு உணவை அற்புதமாக சமைத்து கொடுக்கிறாள். அதற்கு பிறகு இந்த அம்மா என்ன செய்தார் அப்படின்னால், அந்த சுவாமிகளுடைய மடியில் அப்படியே தலையை வைத்து உறங்க ஆரம்பித்த அந்த அம்மா அத்துடன் தன்னுடைய ஜீவனுடைய அந்த பயணங்கிறது அன்னைக்கே இந்த மகானுடைய மடியில் முடிவுக்கு வருது. இந்த விஷயம் இந்த மகானை ரொம்பவும் ஒரு ஆழமாக அவருடைய மனதில் இந்த ஒரு வேதனை பதித்து விடுறது இந்த விஷயம். இப்பொழுது இந்த மகானால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இவருக்கு இந்த மனைவியை இழந்து விட்டோம் அப்படிங்கிற வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு மனதில் என்ன வருது அப்படின்னால், என்னை அழைத்த அந்த ஜீவன், என்னை விடுபெடுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன அந்த ஜீவன் இப்பொழுது எங்கே போய்விட்டது அப்படிங்கிற ஒரு விரக்தி இவருடைய மனதில் வருது. அரவிந்தரோட வாழ்க்கையிலும் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய மனைவியோட பிரிவு அரவிந்தரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுறது. இப்பொழுது ராமன் நம்பியாருக்கு என்ன சந்தேகம், எதனால் நாம் நம்ம வேலையிலிருந்து விடுபடுத்தி வந்தோம், இந்த ஜீவன் நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தது, நம்ம மீது அவ்வளோ அன்பு வைத்த இந்த ஜீவன் இப்பொழுது காலையில் இல்லையே அப்படின்னால் என்னால் நம்ப முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அவர் மனம் விரக்தியை நோக்கி போய் அந்த இருக்கக்கூடிய அந்த ஞான தண்டாயுதமானையுடைய பழனி முருகப்பெருமானை சென்று தரிசித்து கிரி பிரதட்சணம் செய்து முடிக்கிறார். அதற்கு இருக்கக்கூடிய அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நதியில் போய் அவர் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 2 சித்த யோகிகள் அவருக்கு ஒரு தீட்சை கொடுக்கிறார்கள்.
அந்த 2 சித்த யோகிகள் அவருக்கு தீட்சை கொடுத்த பிறகுதான் இவருக்கு அந்த ஞானம் எல்லாம் வந்துடுறது. அதுதான் இந்த சித்த வித்யா அப்படிங்கிற அந்த தீட்சை. அது கிடைத்து இவரே குரு பரம்பரையின் முதல்வராக சிவானந்த பரமஹம்சர் இருக்கார். யார் அந்த 2 சித்தர்கள் இவருக்கு இந்த தீட்சை கொடுத்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், மகாபாரதத்திலே நம்ம பார்த்துருக்கோம், அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இருக்கக்கூடிய அந்த சுரூபத்திற்கு பெயர் தான் நரநாராயணர்கள். அவர்கள் 2 பேருமே 2 அற்புதமான சித்த புருஷர்கள். அவர்கள்தான் இவருக்கு அந்த தீட்சை கொடுக்கிறார்கள். இவருக்கு அந்த தீட்சை கிடைத்த பிறகு இவரோட உடம்பெல்லாம் அப்படி முழுக்க அந்த இரும்பு புற்றா படர ஆரம்பிச்சிடுறது, செடி கொடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கிறது. இப்படி அந்த பழனியை சுற்றி இருக்கக்கூடிய காடுகளில் இவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். இவரை சுற்றி புற்று முளைச்சிடுறது, இவர் மேலெல்லாம் செடி தாவரங்கள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுறது. அந்த அளவுக்கு ஆழமான தவத்துக்கு ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சர் போயிடுறார். அப்போது ஆங்கிலேயருடைய பணியில் இருக்கக்கூடிய கலம் அப்படிங்கிற ஒருத்தர் நண்பர் வேலை செய்து கொண்டிருக்கார். அவர் தான் இவரை கண்டுபிடித்து இவருக்கு அபர வால்மீகி அப்படிங்கிற நாமம் வைக்கிறார். காட்டில் இவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார், தன்னிலை மறந்து. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, காட்டில் அந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டிருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தால் சிவானந்த பரமஹம்சருடைய கண்கள் அப்படியே மேல் நோக்கி இருந்ததாம். அதாவது அந்த கண்ணில் அப்படி அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். அந்த கண் அப்படி மேல் நோக்கி அப்படி வச்சுருக்கார். அவர் மேலே இவர் கொஞ்சம் மூலிகைகள் எல்லாம் எடுத்து சிவானந்தருடைய சிரசில் அப்படியே தடவி அவர் கொஞ்சம் நேரம் அப்படி இருந்ததுக்கப்புறமா சிவானந்தர் இயல்பு நிலைக்கு திரும்பினாராம். அதற்கு பிறகுதான் சிவானந்தர் சமாதியிலிருந்து எழுந்து இந்த ஸ்ரீகலம் அப்படிங்கிற அவருக்கு அனுகிரகம் கடாட்சம் கொடுத்து, அந்த காவலதிகாருக்கு அனுகிரக கடாட்சம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டாராம். இந்த சித்தருடைய தவத்துக்கு இடையூறு செய்தாய் அப்படின்லாம் அந்த மகான் கோவித்து கொள்ளவே இல்லை. இதற்கு பிறகு இந்த மகான் பாரத தேசம் முழுக்க சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து, மலேசியா போன்ற அற்புதமான க்ஷேத்திரங்களுக்கு எல்லாவிடத்தும் சென்று எல்லாருக்கும் சித்த வித்யா கிரியை அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல இவர் ஈரூர், மணருக்கரா, அம்மாபாளையம் அப்படின்னு தமிழ்நாட்டிலையும் கூட இந்த சித்த வித்யா கற்பிப்பதற்கு அந்த மையங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறார். சிவானந்த பரமஹம்சர் ஒன்று விஷயம் நன்றாக புரிந்து கொள்கிறார். எப்படி அப்படின்னால், பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களை விட மேன்மை நிலை அடைந்தவை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னால், அவைகள் மூச்சு காற்று சுவாசிக்கும் பொழுது ஏககதியில் தான் சுவாசிக்குமாம். ஆனால் மனிதர்களுக்கு அப்படி அவ்வாறு கிடையாது. இந்த ஏககதியில் அது சுவாசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பறவைகளுக்கும் மிருகங்களும் மனிதர்களை விட மேன்மையுடையது அப்படிங்கிறத காமிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சித்தவேதம், மோட்ச சுத்திரம் அப்படிங்கிற அந்த ஞான நூல்களில் இது போன்ற பல ஞானங்களை எல்லாற்றையும் அவர் பதித்து வைக்கிறார். பிராணாயாமம் அப்படிங்கிறது 2 முறையான பிராணாயாமம் இருக்கிறது. பிராமரி பிராணாயாமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால், வண்டு போல ஒரு ஒலியை ஏற்படுத்தி கொண்டு நம்ம மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியே விடுவது தான் பிராமரி பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை 18 விதமாக அந்த எந்தெந்த ஆசனங்களிலிருந்து செய்யலாம் அப்படிங்கிற விதிமுறை இருக்குது. இது சிவானந்த பரமஹம்சருடைய ஆசிரமத்தில் இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார்கள். வேற எங்குமே இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது என்னென்னா, புஜாகி காரண பிராணாயாமம் அப்படிங்கிறதுக்கு அதில் இந்த குரல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இருக்காது. அப்பொழுது அந்த பிராணாயாமம் செய்யும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பாம்பு சீறுவது போன்ற ஒரு ஒலி ஏற்படும். இந்த பிராணாயாமத்தையும் இந்த பிரம்ம வித்யா கற்றுக்கொண்ட ஒரு குருவால் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சிவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே பிராணாயாமம் சம்பந்தப்பட்டது தான். இந்த பிராணாயாமம் நன்றாக செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மால் காமத்தை கடந்து போய் விட முடியும், அதை நம்மளால் ஜெயித்து விட முடியும் அப்படிங்கிறார். இதற்கு ஏன் சொல்கிறார் அப்படின்னால், ஒரு ஆணும் பெண்ணும் ஐக்கியமாகக்கூடிய நிலை வரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னால், மறுபடியும் பிரம்மரந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மூளைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்தில் அங்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த பிரம்மரந்திரம் தூண்டப்படக்கூடிய காரணத்தினால், அந்த அற்புதமான விஷயம் நடக்கக்கூடிய காரணத்தினால் அதுதான் அந்த பிராணாயாமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம். ஆனால் இது கொஞ்ச நேரம் மட்டுமே நிலைக்கக்கூடியது. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் பிரம்மரந்தரகாயை நமஹ அப்படிங்கிற ஒரு நாமாவளியும் இருக்குது. இதுதான் அந்த பிரம்மரந்திரத்திலே அம்பிகை உறைந்து கொண்டிருக்காள் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு ஒரு அர்த்தம் இப்பொழுதுதான் புரிய வருது. சிவானந்தர் என்ன சொல்கிறார், இது போன்ற விஷயம் அங்கே கொஞ்ச நேரம் தானே அந்த பிரம்மரந்தம் அப்படி தூண்டப்படும். ஆனால் நாம் ஒழுங்காக பிராணாயாமம் செய்ய கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே அந்த ஜீவசக்தி அங்கேயே உறைந்து கொண்டிருக்கும். நமக்கு பல ஆற்றல்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் நம் மனதுக்கு எதுமேலும் பற்றும் இருக்காது அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தையும் இந்த மகான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மகான் பல அற்புதமான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கார். ராமானந்த சுவாமி அப்படிங்கிறவர் தான் இவருடைய சிஷ்யராக அமையப்படுறார். நிறைய சிஷ்யர்கள் இருந்தாலும் இவர் தான் சிஷ்யராக அமைவார் அப்படின்னு சொல்கிறார். அதுபோலவே இந்த மகான் ஒரு முறை ஆந்திர பிரதேசத்தில் பிராணாயாமம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தான் ஒருத்தர் 9 மணி நேரம் அப்படியே அந்த தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த மகான் தான் ஸ்ரீ ஓம்நாத சுவாமிகள். இது போலவே தான் இந்த மகானை தரிசிக்க வந்தவர் தான் அந்த குற்றாலம் ஐந்தருவி சுவாமிகள். சங்கராசிரமம் அப்படின்னு கூட சங்கர சுவாமிகளும் இந்த மகானுக்கு சீடரானார்கள்.
இந்த மகான் பல பல அற்புதங்களை செய்திருக்கார். முதல்ல நம்ம சொன்னோம் அல்லவா, ஒரு யோகியுடைய உடலுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நிரூபித்து காமித்திருக்கார். அது போலவே இவர் இருக்கக்கூடிய 33 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி போகக்கூடிய அந்த ஒரு கரண்ட் கம்பத்தை அப்படி கையால் தொட்டிருக்கார். இதை யாராலும் செய்ய முடியாது. ஆனால் இவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பைல்வான் போன்ற ஒருத்தரை கூப்பிட்டு என்னை இந்த ஊஞ்சலில் ஆட்டு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த மகானை தள்ளி கூட விட முடியவில்லையாம். அந்த ஊஞ்சலில் அவர் ஆடவே இல்லையாம். ஆனால் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு என்னை தள்ளி விடுப்பா அப்படின்னு சொன்னபோது அந்த குழந்தை தள்ளி விட்டதாம். இந்த மகான் ஊஞ்சலில் ஆட ஆரம்பித்தாராம். இதுதான் அந்த யோக நிலையுடைய அற்புதம், அதோடைய உச்சம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு யானைக்கால் வியாதி இருந்ததாம். அந்த யானைக்கால் வியாதி குணமாகாமல் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த மகான் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு நீ அவனுடைய இந்த காலில் அப்படியே தடவை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாராம். அன்னைக்கு அதே க்ஷணமே அந்த யானைக்கால் வியாதி அவருக்கு குணமானதாம். சென்னையில் இந்த மகான் பேசி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு ஒருத்தரை எப்படியாவது கொன்று விட வேண்டும் அப்படிங்கிற தீய இனத்துடன் இருந்தவரை அப்படியே அதே இடத்தில் ஸ்தம்பிக்க வைத்து காவல் அதிகாரிகள் அவரை பிடித்தார்கள். அப்படின்னால் அந்த பக்தருடைய உயிரை காப்பாற்றியதும் இந்த மகான் தான். இது போன்ற பல பல அற்புதங்களை இந்த மகான் செய்திருக்கிறார். இந்த மகான் ஜூன் மாதம் 21ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு பழனி எம்பதியில் மகாசமாதி அடைகிறார். அதற்கு பிறகு பழனியிலிருந்து இவருடைய ஊருக்கு அவருடைய உடல் எடுத்து செல்லலாம் அப்படின்னு, இந்த வடகரைக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு இவருடைய உடலை அந்த மகிழுந்தில் காரில் வைக்கும் பொழுது அவருடைய நெற்றியில் திடீர்னு ஒரு சின்னதாக அடிபட்ட மாதிரி ஆகிட்டு தான். அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்ததாம். அதாவது இந்த மகானுடைய இந்த யோகிகளுடைய உடம்பில் எப்பொழுதுமே இந்த ஜீவன் நிலைத்திருக்கும், பிராணன் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக இந்த ஒரு அற்புதத்தையும் இந்த மகான் செய்து காமிச்சிருக்கார். இவ்வளவு அற்புதங்கள் செய்த இந்த சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிற இந்த ஞான பேரொழியை, அவருடைய மகிமையை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம் அப்படின்னு சொன்னாலும், இந்த பிராணாயாமத்துடைய மேன்மைகள் எல்லாம் யோசித்தோம், அந்த வழியில் நாம் ஒழுக வேண்டும் அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீ சிவானந்த பரமஹம்சருடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக நம்மேல் இருப்பது நமக்கு கண்டிப்பாக புரிந்துவிடும். இந்த ஞான சரித்திரத்தை நாம் தரிசித்து நம்முடைய வாழ்க்கையில் பல பல மேன்மைகள் அடைய வேண்டும் அப்படின்னு பழனி எம்பதியில் கூடிய பாலவர்க பெருமான் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.